என்ஆர்சி விசஸ் மாஸ்டர்ஸ் செகண்ட் ரவுண்ட். ஸ்ட்ரைக்கில் விஸ்வா, பவுலிங்கில் விஸ்வா, ஸ்ட்ரைக்கில் திலீப். ஃபஸ்ட்டு பாலே சூப்பராக போட்டார், டாட் பால். நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு விஸ்வா. செகண்ட் பால் ஃபுல் டாஸ் பால், லெக் சைடில் அடிச்சிருக்காங்க. 6 பார்க்கணும், 6 ரன் வருது. இப்போ 3வது பால் திலீப் ஸ்ட்ரைக்கில், லெக் சைடில் ஒரு நல்ல பால், டாட் பால். 4வது பால் ஆல்ரெடி இங்கே ஒரு 6 வந்திருக்கு, சூப்பராக போட்டிருக்காரு விஸ்வா, டாட் பால். 5வது பால் ஸ்லாட்டில் போடப்பட்ட பந்து 6 போயிடுச்சு. நல்ல ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் கிட்டே இருந்து. ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால், அகெயின் நல்ல ஷாட், மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு. மீண்டும் ஒரு 4 ரன். இங்கே 16 ரன் வருது. ஒரு ஓவருக்கு 16 ரன் அடிச்சிருந்தாங்க. இப்போது செகண்ட் ஓவர் போகிறதுக்கு ஆதி வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் அறிவு. ஃபஸ்ட்டு பாலே ஒரு நல்ல லோ ஃபுல் டாஸ், லெக் சைடில் மடக்கி விட்ருக்காங்க. 4 போகுமான்னு பார்க்கணும். இல்லை, அங்கே நல்ல ஃபீல்டிங் ஃபைசல் அவர்கள்ட்டேருந்து. செகண்ட் பால் நல்ல பால், நல்லா போட்டிருக்காரு ஆதி. ஒரு டாட் பால் கிடச்சிருக்கீங்க. 3வது பால் அகைன் மேலே போடப்பட்ட பந்து நேராக அடிச்சிருக்காங்க. பெரிய 6 அட்டவணை தெரிஞ்சிச்சு. அடுத்த பந்து போன பால் ஒரு செம்மையான ஒரு 6 போச்சு. அகைன் ஒரு பெரிய ஷாட்டுக்கு போயிருக்காரு. இந்த டைம் டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். நல்ல கேட்ச் அங்கே ஃபீல்டர்கிட்ட இருந்து. நல்ல கம்பேக் ஆதி அவர்கள்ட்ட இருந்து. இங்கே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. 5வது பால் நியூ பேட்ஸ்மேன் ரித்தன் ஸ்ட்ரைக்கில், லெக் சைடில் மடக்கி அடிச்சிருக்காரு. கேட்ச் ஆனும் பார்க்கணும். அங்கே ஒரு ட்ராப் கேட்ச். 2 ரன் ஓடிட்டாங்க இங்கே. செகண்ட் ஓவரில் கடைசி பால் ரித்தன் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். ஃபுல் டாஸ் பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. இங்கே ஃபீல்டர் வந்துட்டாங்களான்னு பார்க்கணும். வந்துட்டாங்க. 1 ரன் மட்டும் கிடைக்கும். இதோட ஓவர் முடியுது. 2 ஓவருக்கு 27 ரன். 3வது போகிற வெற்றி வந்திருக்காரு ரித்தன் ஸ்ட்ரைக்கில். ஷாட் கேட்ச் ஆன் பார்க்கணும். நல்ல கேட்ச், லைட்டாக தூக்கி மட்டும் தான் விட்டார், பெருசாக அடிக்கலை. நியூ பேட்ஸ்மேன் தினேஷ் இங்கே வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு பால் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு வெற்றி. செகண்ட் பால் ஒரு நல்ல பால், டாட் பால் கிடைக்கிதுங்க. 3வது ஓவரில் 3வது பால் தினேஷ் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். மீண்டும் கொடியேறி இருக்குது. ஆனால் அது பேக் சைடில் போனால கீப்பருக்கும் வாய்ப்பு இல்லை. டாட் பால் நல்லா போட்டிருக்காரு வெற்றி இது வரைக்கும். அடுத்த பந்து லெக் சைடில் ஒரு நல்ல ஷாட், கேட்ச் ஆன்னு பார்க்கணும். நல்ல டேக்கன் அந்த ஃபீல்டர்கிட்ட இருந்து. இங்கே 2வது விக்கெட் விடுது இந்த ஓவர். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் வெற்றி இந்த ஓவர் செம்மையாக போட்டுட்ருக்காரு. அடுத்த பால் மீண்டும் ஒரு நல்ல பால், ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். 1 ரன் மட்டும் கிடைக்கும். 3வது ஓவரில் கடைசி பால் ஒரு கிரேட் பால், சரியான பால், டாட் பால். 3 ஓவருக்கு 28 ரன். போன ஓவர் வெற்றி ஒரே 1 ரன் தான் கொடுத்தாரு. இப்போ 4வது ஓவர் விஸ்வா வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு பால் ஃபுல் டாஸ் பால், டாட் பால். ஸ்ட்ரைக்கில் ராகுல். அடுத்த பந்து லெக் சைடில் ஒயிட் பால். இந்த பால் செகண்ட் பால் ரீபால், ஷார்ட். அங்கே ஃபீல்டர் யாரும் இல்லை. 6 இல்லை 6 ரன். ராகுல் பேட்லேருந்து ஒரு 6 ரன் வருது. நல்ல பேட்டிங். ஒரு நல்ல ஷாட். இந்த டைம் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் போயிருக்கு. 1 ரன் கிடைக்கும். 4வது பால் திலீப் ஸ்ட்ரைக்கில், ஸ்லாட்டில் அது வந்து நேராக அடிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு டைமிங் இல்லை, டிஸ்டன்ஸு இல்லைன்னு நினைக்கிறேன். ரெண்டுமே இல்லை. ஆனால் அங்கே ஃபீல்டரும் இல்லை. அதனால் 1 ரன் மட்டும்தான் கிடைக்கும். ஓவரின் 5வது பால், 4வது ஓவரில் 5வது பால் ஸ்லாட்டில் அந்த பால் லாங் ஆஃபில் ஃபீல்டர் இருக்காங்க. 1 ரன் மட்டும் கிடைக்கும். 4வது ஓவரில் கடைசி பால் ஃபுல் டாஸ் பால், ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்காங்க. அங்கே ஃபீல்டர் யாரும் இல்லை. வந்துட்டாங்க. நல்ல ஃபீல்டிங் இல்லை. வந்த ஃபீல்டர் கைக்கு வந்தது, நழுவ விட்டாங்க. 4 ரன் போயிருக்கு. லாஸ்ட் ஓவர் ஃபஸ்ட்டு பால் ஹர்ஷத் பவுலிங்கில் இருக்கார். ஃபஸ்ட்டு பாலே ஸ்லாட்டில் அந்த பந்து மேலே தூக்கி விட்ருக்காங்க. இங்கே ஃபீல்டர் வந்துட்டாங்க. 6 ரனில் 4 ரனில் 1 ரன் கிடைக்கும். இல்லை 2 ரன் ஓடிட்டாங்க இங்கே பேட்ஸ்மேன்ஸ். நல்ல ரன்னிங் போயிட்டு இந்த விக்கெட். இது வரைக்கும் 43 ரன் போயிருக்கு. 4 ஓவருக்கு 41 ரன் அடிச்சிருந்தாங்க. போன பால் நோ பால். இது ஃப்ரீ ஹிட் பால். ஃப்ரீ ஹிட் பால். ஸ்ட்ரைக்கில் ராகுல் நல்லா போட்டிருக்காருங்க. லெக் சைடில் ஒரு தூக்கி விட்டார். அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. அதனால் 1 ரன் மட்டும் கிடைக்கும். 5வது ஓவரில் 2வது பால் ஒயிட் பால்.
செகண்ட் பால் ரீபால். ஸ்லாட்டில் இருந்த பந்து ஸ்டெம்ஸில் அடிச்சிருக்கு. விக்கெட். பால் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க அம்பையர். கேன் ஸ்லாட்டில் இருந்த பந்து நல்ல ஃபீல்டிங். டாட் பால் கிடச்சிருக்கீங்க. அடுத்த பந்து திரும்பி இருக்காரு. திரும்ப மீண்டும் ஒரு டாட் பால் வாங்கியிருக்காரு. ஏன்னா இந்த இன்னிங்ஸில் 2 பால் இருக்குது. லாஸ்ட் ஓவரில் 5வது பால். ஸ்லாட்டில் இருந்த பந்து மேலே தூக்கி அடிச்சிருக்காங்க. கேட்சான்னு பார்க்கணும். விக்கெட். அங்கே நல்ல ஃபீல்டிங், நல்ல கேட்ச். இன்னிங்ஸோட லாஸ்ட் பால் ஆல்பர்ட் ஸ்ட்ரைக்கில் ஒரு நல்ல பால். இந்த விக்கெட்டோட இங்கே இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. 48 ரன் டார்கெட்டில் கலையிறங்கியிருக்காங்க இங்கே என்ஆர்சி பேட்ஸ்மேன்ஸ். ஃபஸ்ட் ஓவர் போகிற தினேஷ். ஃபஸ்ட்டு பால் லெக் சைடில் மடக்கி அடிச்சிருக்காரு. கேட்சான்னு பார்க்கணும். அங்கே ஃபீல்டரை ரீச் பண்ண முடியல பால், அதனால் 1 ரன் மட்டும் கிடைக்கும். அடுத்த பந்து மீண்டும் ஒரு நல்ல பால். இங்கே டாட் பால். 3rd பால். இன்னொரு ஃபுல் டாஸ் பால் ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டர். இங்கே ஒரு நல்ல கேட்ச் ஃபீல்டர்கிட்ட இருந்து. முதல் விக்கெட்டிலேருந்து வெளியேறாங்க. நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு தினேஷ். பேட்ஸ்மேன் 5 ஸ்ட்ரைக்கில் டாட் பால். அடுத்த பால் ஒரு கிரேட் பால். மீண்டும் ஒரு டாட் பால். இங்கே சூப்பராக போட்டுட்ருக்காரு தினேஷ். ஃபஸ்ட்டு ஒரு கடைசி பால், பவர் பிளேயோட கடைசி பால். ஒரு கிரேட் பால். இங்கே 3 பாலுமே ஒரே லைன் லென்த்தில் போட்டிருக்காரு. செம்ம பவுலிங். ஒரு ஓவருக்கு 1 ரன் 1 விக்கெட் இழந்திருக்காங்க. இப்போது செகண்ட் ஓவர் போகிறதுக்கு திலீப் வந்திருக்காரு. செகண்ட் ஓவர் ஃபஸ்ட்டு பால் ஸ்டார்ட்டில் இருந்த பால் கவர்ஸில் ஒரு நல்ல ஷாட், நல்ல ஃபீல்டிங்கும். அங்கே ஒரு பவுண்டரி சேவ் பண்ணியிருக்காரு. 2 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு டீமுக்காக. நல்ல பேட்டிங். செகண்ட் ஓவர் செகண்ட் பால். ஒரு மேலே போடப்பட்ட பந்து ஸ்ட்ரெயிட் டு பவுலர். 1 ரன் டாட் பால். செகண்ட் ஓவரில் 3rd பால். ஃபுல் டாஸ் பால் மடக்கி அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். 6 ரன் ஃப்ளாட் 6. செம ஷாட். அடுத்த பந்து லைன் அண்ட் லென்த் இருந்துச்சு. டாட் பால். அடுத்த பந்து ஆஃப் சைடில் நல்ல லைனில் போட்டார். டாட் பால். அடுத்த பந்து ஒரு நல்ல ஷாட். ஃபீல்டர் இருக்காங்க. விக்கெட்டான்னு பார்க்கணும். அவங்க நல்ல ஷாட், பட் ஆனால் ஸ்ட்ரைட்டாக ஃபீல்டர் கையில் வச்சுட்டாங்க. விக்கெட். 2 ஓவருக்கு 9 ரன். 3வது ஒரு ரித்தன் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் 5 ஷாட். ஸ்லாட்டில் இருந்த பந்து நல்லா மேலே வந்த பந்து ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. நல்ல ஷாட் 5 கிட்டேருந்து. 6 ரன். 3rd ஓவரில் செகண்ட் பால். மீண்டும் ஒரு நல்ல ஷாட். மீண்டும் ஒரு 6 ரன் பார்க்கணும். இந்த டைம் லாங் ஆஃபில் செம்ம ஷாட். பேக் டு பேக் 6 5 பேட்லேருந்து. 3வது பால் பேக் டு பேக் 6. அப்புறம் இப்போ அரௌண்ட் விக்கெட்லேருந்து வராரு ரித்தன். மீண்டும் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. இந்த டைம் டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அங்கே ஒரு கேட்ச் ட்ராப். டிஸ்டன்ஸ் இல்லை. இங்கே 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. போன பால் கொஞ்சம் பெட்டர் பால். இப்போ 4வது பால் ஆஃப் சைடில் போட்டிருக்காரு. ஒயிட் பால் சிக்னல் ஃப்ரம் த அம்பையர். அடுத்த பந்து திரும்பவும் மேலே போடப்பட்ட பந்து. திரும்பவும் கேப்பில் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். 1 ரன் கிடைக்கும். பேட்ஸ்மேன் ஹரி ஸ்ட்ரைக்கில் இருக்கார். அடுத்த பால் ஒரு பெரிய ஷாட்டுக்கு போயிருக்காரு. பட் ஆனால் இந்த டைமிங் இல்லை. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். 1 ரன் கிடச்சிருக்கு. ஓவரின் கடைசி பால் 5 ஸ்ட்ரைக்கில் மேலே போடப்பட்ட பந்து. திரும்பவும் மேலே அடிச்சிருக்காரு. 6 ரன். 3வது 6 வருது இந்த ஓவரில். 5 பேட்லேருந்து செம ஓவராக மாறி இருக்குது இங்கே என்ஆர்சிக்கு. இது ஸ்கோர் 32. இன்னும் 12க்கு 16 அடிக்கணும். ஃபஸ்ட்டு பால் இங்கே கொடி ஏறி இருக்குது. கேட்சான்னு பார்க்கணும். இங்கே நல்ல கேட்ச். ஃபஸ்ட்டு ஓவர் நல்லா போட்டு கொடுத்தாரு தினேஷ். பவர் பிளேயில் 1 ஓவருக்கு 1 ரன் கொடுத்தாரு. செகண்ட் பால் மீண்டும் ஒரு நல்ல பால். டாட் பால். இங்கே ப்ரெஷர் போட்டுட்ருக்காரு தினேஷ். 3வது பால் பேட்டில் மேலே தட்டி கொடுத்துருக்காரு. ஒரு சிங்கிள் கிடைக்கும். ஒரு நல்ல விஷயம். 5 ஸ்ட்ரைக்கு வருவார். இன்னும் 9 பாலுக்கு 15 ரன் அடிக்கணும். இன்னொரு நல்ல பால். டாட் பால். 8 பாலுக்கு 15. இங்கே சூப்பராக போட்டுருக்காரு தினேஷ். மேட்ச் அப்படியே திருப்பி கொடுக்குறாரு. திரும்பவும் கொடியேறி இருக்கு. திரும்பவும் விக்கெட்டான்னு பார்க்கணும். இல்லை, கேட்ச் ட்ரா பண்ணியிருக்காங்க. கல்லில் ஃபீல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். போன பால் ஒரு கேட்ச் தவற விட்டாங்க. லாஸ்ட்டு பால் திரும்பவும் கொடியேறி இருக்குது. கேட்சான்னு பார்க்கணும். இந்த டைம் நல்ல கேட்ச். அவரே பிடிச்சிட்டாரு. 2 ஓவருக்கு 16 அடிக்கணுன்றப்போ செம்மையான ஓவர் தினேஷ் போட்டார். வெறும் 2 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்தார். இப்போது கடைசி ஓவர் 14 ரன் அடிக்கணும் ஒரு ஓவருக்கு. ஃபஸ்ட்டு பாலே ஒரு வைடோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்னும் 13 ரன் தான் அடிக்கணும். ஃபஸ்ட்டு பால் ரீபால்.
ஷார்ட் பால் லெக் சைடில் மடக்கி அடிச்சிருக்காரு. இங்கே பவுண்ட்ரியான்னு பார்க்கணும். பவுண்ட்ரி போயிடுச்சு. இன்னும் 9 ரன் தான் அடிக்கணும். அடுத்த பந்து இன்னும் 9 ரன் அடிக்கணும் 5 பாலுக்கு. ஒயிட் பால். 5 பாலுக்கு 8 ரன் அடிக்கணும். நல்லா அடிச்சிருக்காரு. இங்கே ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டர். இங்கே நோ பால் சிக்னல். அம்பையர் கிட்டேருந்து நோ பால் சிக்னல் வந்திருக்கு. ஃப்ரீ ஹிட் கிடைக்கும். ஃப்ரீ ஹிட் பால். நல்ல பால். ஃப்ரீ ஹிட் பாலை மிஸ் பண்ணிட்டாங்க. டாட் பால். 4 பாலுக்கு 7 ரன் அடிக்கணும். டிஃபன் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். கெவின் ஒரு கிரேட் பால். நல்ல பால் அடிக்க தவறிட்டார் பேட்ஸ்மேன். 3 பாலுக்கு 7. ஷார்ட் பால் ஸ்ட்ரைக் டு ஃபீல்டர். விக்கெட்டான்னு பார்க்கணும். இல்லை 4 ரன். அங்கே ஒரு கேட்சையும் விட்டாங்க, மேட்சையும் விட்டாங்க. இங்கே கேட்ச் விட்டு 4 ரன். 2 பாலுக்கு 3 ரன் தேவை. விட்டாஸ் பால் லெக் சைடில் மடக்கி அடிச்சிருக்காங்க. 6 ரன். இங்கே மேட்சை முடிக்கிறாரு ஃபைசல். செம பேட்டிங் ஃபைசல்டேருந்து.